தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் பெத்த தாயும் ஒரு 60வது விழா ஏதோ ஒரு கல்யாணமா 80வது கல்யாணமோ ஒரு 60ஆம் கோவிலில் கல்யாணம். அனாதைகள் மாதிரி அந்த 2 பேருக்குள்ள ஒரு சந்தோஷம். அவங்களுக்குள்ள வேற யாருமே கிடையாது. அனாதைகள் மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு 2 உருவங்கள் மாதிரி அவங்க அந்த கோவிலில் அந்த சம்பவங்கள் நடக்குது. அந்த காரியங்கள், அந்த நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு யாருமே இல்லை. அவருடைய பொண்ணு லண்டனில் பட்டப்படிப்பு முடித்ததுக்கு ஒரு அப்பக்காரனால் போக முடியல. தான் அண்ணன் இங்கேருந்து போய் அந்த தோளில் அப்படி பிடிச்சி அதை பார்க்கும்போது கண்கலங்குது. எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் இவர். தன் குழந்தைகளுக்காக வேண்டி கூட அவர் போக முடியல, பெற்றவங்களுக்காக வேண்டி போக முடியல. இன்றைக்கி அந்த பொண்ணு சங்கீதாங்கிற அவங்க என்ன அழகு. அவங்க அவங்க அந்த விஜயை பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு ஜெனிலியா அப்படிம்பாங்க. அந்த ஜவுடி யார் இவருக்கு பொருத்தமாக இருக்கும்போது ரசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒன்று பப்ளிக்காமல் ஏதோ ஒன்று சாப்பிட்டு இப்படி ரசிப்பாங்க. அந்த அழகெல்லாம் வருமா? அந்த ஒரு ஜோடி பொருத்தம். அவங்க லவ் பண்ணி தானே வந்தவங்க. நேராக டைரெக்டாக வந்துட்டாங்க. அவர் சொந்தக்காரங்க யாரோ வச்சுட்டு நேராக விஜய் சாரை வந்து பார்த்து அவங்க ஃபேமிலியோட நுழைஞ்சி அப்படியே பார்த்து முடித்து கல்யாணம் வரைக்கும் போய் நல்லபடியாக வந்துட்டாங்க. அண்ணனமாக ரசித்து ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து ஏதோ ஒரு இதிலேருந்து வந்தவங்க ரசிகையாட்டு. அம்போன்னு அதை திடீர்னு அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லைன்னு சொல்லும்போது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம்.